ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 25/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். காலை 7:08 வரை. பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய திதி ஏகாதசி திதி. இரவு 8:33 வரை. பின்பு துவாதசி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டம ராசி மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. வீட்டில் சில துயரங்கள் வந்து சேரும். துயரம் என்றால் பயப்பட தேவையில்லை. கலகங்கள், சண்டை சச்சரவுகள், குடும்ப உறவினர் மூலமாக சிறு வாக்குவாதங்கள், தொழில் சாணத்தில் சிறு பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலில் சற்று சிக்கல்கள், இது போன்ற சில நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடும். அனைத்தும் சற்று தாமதமாகவே நடைபெறும். நினைத்த காரியங்களும் சற்று தாமதமாகும். வரவு செலவுகளில் சற்று கவனம் கொள்வது நல்லது. எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிக்கலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் மனத்தடுமாற்றம், மனக்கவலைகள், இது போன்ற பிரச்சனைகளால் காரியத்தை தள்ளி போடுவீர்கள். இன்று வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். அதற்கான சில காரணங்களை சொல்லி தள்ளி போடுவார்கள். நினைத்த காரியமும் அதுபோல சற்று தாமதமாகும். பிள்ளைகளால் சிறு வாக்குவாதங்கள் உண்டாகும். கடன் கொடுத்தவர்கள் சற்று உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுவதால் சற்றே மனத்தடுமாற்றம் கொள்வீர்கள். மனது வலிக்கும் விதமாக குடும்பத்திலேயே உறவினர்களின் பேச்சு இருக்கும். தொழிலில் பிரச்சனை ஒன்றுமில்லை. தொழில்கள் யாவும் வழக்கம் போலவே நடக்கும். எதிர்பார்த்தது போல் தொழிலில் லாபமும் உண்டாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று அனுசரணையுடன் நடந்து கொள்வது நல்லது. தூர தேசத்திலிருந்து செய்திகள் வரும். சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். உடலில் சற்று உபாதைகள் தோன்றும். அதற்கான மருத்துவ செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களுக்காக கவலைப்படுவீர்கள். பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். கணவன் மனைவி இடையே சிறு சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. கடன்கள் கேட்ட இடத்தில் வருவதற்கு சற்று தாமதமாகும். தொழில் நிமித்தம் பயண அலைச்சல்களும் விரைய செலவுகளும் உண்டாகும். இந்த அனைத்திலும் சற்று கவனம் கொள்வது உங்களுக்கு நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். விவாக சம்பந்தமான காரியங்கள் வெற்றியாக நடக்கும் விதமாக சுப செய்திகள் வந்து சேரும். பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படும். திடீர் திருமணங்கள் ஒரு சிலருக்கு கூடும் வாய்ப்பு வந்து சேரும். காதல் திருமணம் கைகூடும். வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்பாக இருக்கும். கடன் கொடுத்த பின் சற்று துயரம் கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். கேட்ட இடத்திலிருந்து இன்று பணவரவு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். நண்பர்களால் இன்று எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். கூட்டு முயற்சிகளால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். திடீர் ஆதாயம், திடீர் பரிசு, திடீர் தனவரவு உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கு இன்று
வாய்ப்புகள் அதிகமாகவும் வரவும் அதிகமாகவும் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆடம்பர பொருள் சேர்க்கை வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். குழந்தைகள் வழி இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குழந்தைகள் கல்வி சம்பந்தமான துறையில் அல்லது கல்வி சம்பந்தமாக போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறும் சூழலும் உருவாகும். அதனால் குடும்பத்தில் பெற்றவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு முறை நன்றாக இருக்கும். பூமி சம்பந்தமாக புதிய செய்திகள் வந்து சேரும். தொழில் நிமித்தம் அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைப்பதால் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக சிறு சிறு கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பண பரிவர்த்தனை நன்றாகவே நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தாயாரால் இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் இன்று தருணம் செய்யும் விதமாக உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். பெண்கள் வழி ஆதாயம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழிலில், உலோக சம்பந்தமான தொழிலெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். திடீர் வாகனம் பரிசாக கிடைக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. தந்தை வழி இன்று அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையாரின் சொத்துக்காக கலகங்கள் இருப்பது மாறி தந்தையாரே உங்களுக்கு மனதார சொத்துக்கள் உங்களுக்கு தரும் சூழ்நிலையும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு முறையில் எதிர்பார்த்தபடி இன்று நினைத்தது நடக்கும். கலகங்கள் இவ்வளவு நாளாக இருந்த கடன் பிரச்சனைகள் மூலமாக இருவரும் பிரிந்து போயிருப்பவர்கள் இன்று ஒன்று கூடுவார்கள். குடும்பத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் ஒன்றாவார்கள். அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். குழந்தைகளால் எதிர்பார்த்த பலன் இன்று உங்களுக்கு உண்டாகும். வீட்டை விட்டு வெளியில் வேலை பார்க்கும் உறவினர்கள் மூலமாகவோ அல்லது குழந்தைகள் மூலமாகவோ இன்று எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். ஒரு சிலருக்கு இடம் சம்பந்தமாக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய தீர்மானங்களை கைக்கொள்வீர்கள். முன்னின்று அனைத்து காரியங்களையும் நடத்தும் விதமாக உங்களது குடும்பத்தினரே உங்களிடம் சொல்வார்கள். நீங்களே முன்னின்று அனைத்தையும் நடத்துங்கள் என்று சொல்லுவார்கள். அதற்காக சற்று கடன்கள் வாங்க வேண்டிய சூழலும் வந்து சேரும். விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எனினும் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். நினைத்த காரியம் இன்று வெற்றியாகும். நாட்பட்ட கோரிக்கை நிறைவேறும். இனிய செய்தி தூர தேசத்திலிருந்து வரும். திடீர் பயணங்களால் அலைச்சலும் விரைய செலவுகளும் உண்டாகும். எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பதன் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பெண்களால் இன்று ஆதாயம் அதிகமாகும். சுய தொழில் செய்யும் பெண்களுக்கோ அல்லது ஆண்களுக்கோ இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று இரட்டிப்பு வருமானம் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான தன உதவியும் கிட்டும். பூமி சம்பந்தமான தொடர்பில் ஈடுபட்டவர்களுக்கு திடீர் லாபம் வந்து சேரும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கட்டிட சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த நன்மையும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பழைய வீட்டை கொடுத்து புதிய வீடு வாங்கும் யோசனையும் வந்து சேரும். அதற்குரிய தனவரவும் உண்டாகும். எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உடல் உபாதை சற்று இருந்தாலும் அதையெல்லாம் மீறி இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
குடும்ப உறவினர்களிடம் சற்று வாக்குவாதம் செய்வீர்கள். உங்களது வாக்கு திறமையால் நீங்கள் சொல்வது இன்று நடக்கும்படியாகவே இருக்கும். நீண்ட நாட் கோரிக்கை நிறைவேறும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டு பயணத்தால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதற்குரிய தனவரவு உண்டாகும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். தொழிலில் புதிய யுக்தியை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாகவே இருக்கும். பெண்கள் வழி நினைத்த காரியத்தை நீங்கள் அடைவீர்கள். பெண்களால் எதிர்பார்த்த சொத்து உங்களது கைக்கு வரும். கை கட்டி நின்றாலே போதும் உங்களுக்கு தனவரவு என்று ஒரு சிலருக்கு அதிகமாகவே இருக்கும். சொல்வார்கள், படுத்த படுக்கையிலேயே பணம் அதிகமாக பார்த்து விடுவான் என்று. அது போன்ற ஒரு யோகம் ஒரு சிலருக்கு இன்று உண்டாகும். ஒரு சிலருக்கு ஓடி ஓடி உழைத்து களைத்து நிற்கும் சூழலும் உருவாகும். கடகராசி என்றாலே 3 நட்சத்திரங்கள் இணைவது. அதனால் ஆயில்யம் நட்சத்திரதாரர்கள் வீட்டில் சும்மா இருந்தாலே போதும், அவர்களுக்கு கிடைக்கும். பூச நட்சத்திரம் அன்பர்கள் கலைத்துறையில் சாதிப்பார்கள். கேட்ட இடத்திலெல்லாம் அவர்களுக்கும் தனவரவு அதிகமாகவே இருக்கும். இப்படி இந்த ராசிக்காரர்களில் 3 நட்சத்திரக்காரர்களும் 3 குணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் கலைத்துறையிலும் சாதிப்பார்கள். இருந்த இடத்திலேயே பணம் பண்ணுவார்கள். அமைதியாக இருந்து காரியத்தை முடிப்பதில் கில்லாடிகளாக இருப்பார்கள். இவர்களுக்கு பெண்களால் தான் உயர்ச்சி உண்டாகும். அவர்கள் பெண்கள் வழிதான் அவர்களுக்கு எதிர்பார்த்த பலனும் கிடைக்கும். அந்த வழியில் இன்று ஆயில்ய நட்சத்திரம் அன்பர்களுக்கெல்லாம் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். கடகராசி அன்பர்களுக்கு புது தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் வெற்றியும் சாதகமாக இருக்கும். தனவரவு அதிகமாகவும் இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கலைஞர்களுக்கெல்லாம் கற்பனை வளங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் போட்டி பொறாமைகள் மாறும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமியால் லாபம் அதிகமாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமாக லாபம், இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், இனிப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், பால் சம்பந்தமான பால் உற்பன்னங்கள், வாசனை திரவியங்கள், இரத்த சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் சாதகமாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். புதிய இனிய செய்திகள் வந்து சேரும். எதிர்பார்த்த செய்தியும் உண்டாகும். தனவரவு அதிகமாகவும் இருக்கும். விரைய செலவுகளும் சுப செலவுகளும் உண்டாகும். காத்திருந்த இனிய செய்தியால் மனமகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். என்று அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, குழந்தைகளால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறையும். உறவினர்களின் வருகையால் எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். ஆலய தரிசனத்திற்காக தூரதேச பயணம் செய்வதன் மூலம் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். தலைவலி, கண் பிரச்சனை போன்ற சில பிரச்சனைகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். எனினும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். வீட்டில் பெரியவர்களுக்காக சற்று மனக்கலக்கம் உண்டாகும். அதற்கு மருத்துவ உதவியும் தேவைப்படும். பணம் சற்று விரயமும் ஆகும் சூழலும் உருவாகும். எதிர்பார்த்தபடி இன்று வரவேண்டிய பணம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். வாகன சம்பந்தமாக தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கேட்ட பொருள் கைக்கு கிடைக்கும். எதிர்பாரா விதமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். பெண் பிள்ளைகளால் இன்று ஆதாயம் அதிகமாகும். பெண்கள் வழி நினைத்த காரியங்கள் நடக்கும். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். வெகு தூர பயணத்தால் நினைத்த காரியங்களும் ஆதாயங்களும் தன வளர்ச்சியும் தொழிலில் புதிய லாபமும் வந்து சேரும். சுயமுயற்சிகள் யாவும் வெற்றி பெறும்.
கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகமாகும். விவசாய விளைபொருள்களால் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். சொந்தமாக தோட்டம் இது போன்ற நிலம், வீடு, மனை வாங்கியவர்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் வாங்கிய நிலத்தையோ வீட்டையோ விற்க முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சி வெற்றியாகும். என்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். எதிர்பார்த்த தன வளர்ச்சி கிட்டும். புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் புதிய புதிய நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் நடக்கும். கூட்டுத் தொழிலில் வெற்றி அதிகமாகும். திடீர் தனவரவும் ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனால் சற்று பணச்செலவுகளும் அதிகமாகும். உற்றார் உறவினர்களின் வருகையால் மனது நிம்மதியடையும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வீட்டில் திடீர் சுப நிகழ்ச்சிகள் பெண் பிள்ளைகளால் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கடன் தொல்லைகளுக்கு சற்று மன அமைதி கிடைக்கும். எதிரி தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அலுவலக மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு வீட்டிலேயே முடிவு காண்பீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். துணிந்து நின்று புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். என்று புதிய தீர்மானங்களை குடும்பத்திற்காக எடுப்பீர்கள். அதன் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக உங்களுக்கு இருக்கும். உங்களது வாக்கை அனைவரும் மதிப்பார்கள். என்று நீங்கள் சொல்வது போல் அனைவரும் நடந்து கொள்வார்கள். என்று உங்களது கை ஓங்கியே இருக்கும். நீங்கள் சொல்வது என்று அனைவரும் கேட்டுக்கொள்வார்கள். அந்த நிலையில் என்று உங்களுக்கு தன வளர்ச்சியும் அதிகாரமும் உங்களுக்கு உண்டாகும். என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். அரசு சம்பந்தமாக எதிர்பார்த்தபடி இன்று உங்களுக்கு உறவினர் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் வழியோ நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வரும். வியாபார விஷயமாக அலைச்சல்கள் சற்று முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் வழி ஆதாயம் உண்டாகும். வெளிநாடு வெளியூர் தொடர்பால் எதிர்பார்த்த தனவரவும் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் இரட்டிப்பாகும். கூட்டு முயற்சிகள் வெற்றியாகும். நண்பர்களால் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்பு மாறும். பணத்திற்காக சற்று சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்படும். வியாபார நிமித்தம் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். கல்வியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டில் படிக்கும் பிள்ளைகளுக்காக அதற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதற்கான தன உதவியும் கிடைக்கும். நகை போன்ற பொருட்கள் திருப்புவதற்காக இன்று முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த தனவரவுடன் புதிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து சேரும். புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பணம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்கு இன்று பாராட்டும் பரிசும் கிடைப்பதால் பெற்றவர்கள் இன்று மகிழும் விதமாக இருக்கும். கல்விக்காக வாங்கின கடன்களால் சிலருக்கு சற்று தொல்லைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீடு சம்பந்தமான கடன், வாகன சம்பந்தமான கடன், இது போன்ற தொல்லைகளால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். சகோதர வழி உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போய்விடும். தர்க்கங்களும் சற்று பிரச்சனைகளும் வரும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். பயணங்களால் அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரனில் உள்ளதால் அரசு வழி ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். அரசால் ஏற்பட்ட நஷ்டங்கள் தீரும். புதிய கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பது வெற்றியாகும் என்கிற செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்பும் மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை தருவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள்.
துலாம் ராசி அன்பர்களே, பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு தனவரவு உண்டாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் மனக்கலக்கங்களும் மற்ற தடுமாற்றங்களும் உண்டாகும். உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். உடல்நிலைக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். கால் பிரச்சனைகள் சற்று அலட்டும். எனினும் கவலை வேண்டாம். பட்டறை தொழில்கள், குடும்ப சம்பந்தமான தொழில்கள், பரம்பரை தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழில்களில் புதிய வாய்ப்பும் வருமானங்களும் அதிகமாகவே இருக்கும். தந்தை வழி உங்களுக்கு அனுகூலமான பலன் கிட்டும். தந்தையார் செய்து கொண்டிருந்த தொழிலை நீங்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு செய்யும் தொழில் நிமித்தம் அரசால் ஆதாயம் உண்டாகும். அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூழலும் வந்து சேரும். அதற்கான செய்தியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு உறவினர் வருகையால் சுபசெய்தி நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்கு உறவினர் வருகையே பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். ஏனென்றால் வருவர்கள் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்காமல் கடன் தொல்லை, பண விஷயம், இது போன்ற ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவதால் சற்றே சண்டை சச்சரவுகள் வருவதற்கு அதுவும் காரணமாகவே இருக்கும். ஏனென்றால் இன்று உங்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் மனத்தடுமாற்றம் சற்று அதிகமாகவே இருக்கும். திடீரென்று கோபித்து கொள்வீர்கள். தேவையில்லாத கவலைகள் சூழும். கடன் சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள் அலற்றும். அது சம்பந்தமாகவோ அல்லது வீடு சம்பந்தமாகவோ நிலம் சம்பந்தமாகவோ யாராவது உங்களை சீண்டிவிட்டால் நீங்கள் அதற்காக கலகத்தில் ஈடுபடுவீர்கள். அதனால் உறவினர் பகையும் வராமல் பார்த்து கொள்ளவும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாரா விதமாக பயண அனுகூலம் உண்டாகும். பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். தனலாபமும் வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். நண்பர்கள் வழி எதிர்பார்த்த உதவிகள் இன்று உங்களுக்கு கிட்டும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கும் சூழ்நிலையும் உருவாகும். அதற்காக தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இன்று கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று அமைதியாக நடந்து கொள்வது நல்லது. தேவையில்லாமல் நீங்கள் கலகம் செய்ய செல்லக்கூடாது. அவர்களும் இந்த ராசிக்காரர்கள், அதிலும் பொதுவாக சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சற்று கலகம் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. திடீரென்று அவர்களுக்கு கோபம் வர வாய்ப்புள்ளதால் சற்று அமைதியுடன் நடந்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. சுயமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த லாபம் உண்டு. தந்தை வழி பூமி லாபம் வந்து சேரும். பிரச்சனைகள் சாதகமாகவே இருக்கும். புதிய தீர்மானங்களை எடுப்பீர்கள். வீட்டை விட்டு வெளியேறி வேறு வீட்டிற்கு செல்லும் சூழலும் உருவாகும். காதல் திருமணங்கள் கைகூடும். காதல் திருமணம் கைகூடுவதால், அதாவது உங்களது பிள்ளைகளோ அல்லது நீங்களோ இது போன்ற காதல் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறும் சூழலும் உருவாகும். குடும்பத்தில் சில கலகங்களும் வந்து சேரும். அதனால் மனதிற்கும் குடும்பத்திற்கும் சற்று அமைதி குறையும். இன்று தொழிலில் போட்டி மனப்பான்மை இருக்காது. போட்டி இல்லா தொழிலாக சென்று சீரும் சிறப்புமாக இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமாக, உலோக சம்பந்தமாக, நகை சம்பந்தமாக தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நண்பரின் உதவிகள் கிட்டும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். ஏற்கனவே இருந்த தொழில் மறுபடியும் வேறு ஒரு கிளை ஆரம்பிக்க யோசனை உருவாகும். இதனால் கணவன் மனைவியிடையே சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின் மறையும். கணவன் மனைவி அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள். ஆலய தரிசனத்தால் அமைதியும் இன்று குடும்பத்தில் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள் நடக்கும். காதல் திருமணம் கைகூடும். குடும்பத்தில் இனிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தடைபட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். தொழிலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, இன்று
அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இன்று பலவிதத்திலும் பணம் உங்களுக்கு வந்து சேரும். பலவிதமான தொழில்கள் செய்வதால் பலவிதமான பலன்களும் ஆதாயங்களும் வரவும் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு 2-3 தொழில்கள் செய்யும் யோகமும் உண்டு. அதில் அனுஷ நட்சத்திரங்கள் என்றால் வாகன சம்பந்தமான தொழிலில் அவர்கள் ஈடுபட்டால் அவர்களுக்கு அதற்குரிய பாக்கியம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரம் என்றால் அவர்களை அடுத்தவர்கள் மனைவி மூலமாகவே உயர்வதற்கான யோகமும் உண்டாகும். அவர்களை அடுத்தவர்கள் இதை செய் அதை செய் என்று தூண்டிவிட்டால் மட்டுமே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவும் செய்ய முடியும். பொதுவாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் முடிந்த பின்தான் அவர்களுக்கு யோகமே உண்டாகும். மனைவி வந்த பின்தான் அவர்களுக்கு தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வரும். தொழிலில் வெற்றியும் காண்பார்கள். அவர்களுக்கு பின்னால் யாராவது ஒருவர் தாயோ அல்லது மனைவியோ இருந்து அவர்களை முன்னால் வழிநடத்தினால் மட்டுமே அவர்களுக்கு முன்னேற முடியும். அனுஷம் நட்சத்திரம் என்றால் எப்படியாவது பணம் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அதை செய்வது இதை செய்வது, இதை செய்தால் நல்லது அதை செய்தால் நல்லது என்று எப்போதுமே இரும்பு சம்பந்தமாக அல்லது பூமி சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களே அதிகமாக இருப்பார்கள். ஒரு தொழிலல்ல, பொதுவாக அனுஷ நட்சத்திர அன்பர்கள் 2-3 தொழில் செய்பவர்களாகவே எனக்கு அதிகமாக தெரியும். அதனால் அவர்களுக்கு வாகனத்தில் அதிகமாக லாபத்தை பார்ப்பார்கள். சொந்தமாக 2-3 வண்டியை வைத்திருப்பவர்களே அதிகமாக இருப்பார்கள். மற்றும் வங்கி துறையில் கால் பதித்திருப்பார்கள். மற்றும் அவர்களே வாகன சம்பந்தமாக விற்பது வாங்குவது, இடம் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எப்போதும் பணம் ஒன்றே குறிக்கோளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். வாக்கு பலிதமும் உண்டாகும். அவர்கள் சொல்வது நடக்கும் விதமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள். ஏதாவது ஒரு தோஷமுள்ள ஜாதகத்தை ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் அனுஷ நட்சத்திரத்தை இணைத்து விட்டால் அந்த தோஷங்கள் தீரும் என்பார்கள். பொதுவாக அப்படி நடப்பதும் உண்டு. ஒரு சிலர் செவ்வாய்க்கு செவ்வாயே பார்க்க வேண்டும் என்பார்கள். ஆனால் ஏதாவது தோஷம் இருந்தால் இந்த அனுஷ நட்சத்திரமா, எதையும் பார்க்க வேண்டாம், முடித்து விடுங்கள் என்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு பவரான நட்சத்திரமாகவே இருப்பார்கள். என்ன பிரச்சனை என்றால் வாய் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது திடீரென்று எடுத்தெறிந்து பேசி அடுத்தவர் மனதை நோகச் செய்து விடுவார்கள் ஒரு நிமிடத்திற்கு. அதன் பின் அவர்களே மனது மாறி ஐயோ அப்படி பேசியிருக்கக்கூடாது, தெரியாமல் பேசிவிட்டேன் என்று கூறும் குணமும் அவர்களிடம் உண்டு. நல்ல மனதும் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் சிறப்பாகத்தான் இருப்பார்கள். அதுவும் அதிகமாக வாங்குவதில் தான் குறியாக இருப்பார்கள். என்று சிறப்பான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றியுடன் தொழில் லாபமும் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்தபடி அனைத்தும் இன்று சாதகமாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோகும். இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். விரய செலவுகளும் மன தடுமாற்றங்களும் சற்று அதிகமாகவே இருக்கும். பொருள் இன்று அதிகமாகவே விரயமாகும். எதிர்பார்த்தபடி பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பயண அலைச்சல்கள் உண்டாகும். வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து உறவினர் வருகை மூலமாக அதிகமாக பணச்செலவுகள் வந்து சேரும். தாயாரின் உடல்நிலையில் சற்று கவலை உண்டாகும். அதற்காக பயணங்களும் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் உபாதையில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மருத்துவ உதவி உங்களுக்கும் தேவைப்படும். உங்களது உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கால் சம்பந்தமான பிரச்சனை சற்று அலற்றினாலும் தகுந்த மருத்துவம் மூலம் அது நிவர்த்தியாகும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலயத்திற்காக பயணங்கள் உண்டாகும். அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆலய திருப்பணிக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். தொழிலுக்காக பிறரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும்.
நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை இன்றே முயற்சி செய்து வெற்றி பெற செய்வீர்கள். நண்பர்கள் வழி புதிய தொழிலை தொடங்கும் யோசனையும் உருவாகும். புதிய வாகனம் வாங்கும் சூழல் உருவாகும். ஏற்கனவே வாகனம் இருந்திருப்பின் அதை கொடுத்துவிட்டு புதியதாக வாங்கினால் என்ன என்ற யோசனையும் வரும். பூமி சம்பந்தமாக தொழிலில் ஈடுபட்டவருக்கு வெற்றி உண்டாகும். பூமியால் ஏற்பட்ட நஷ்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாகவே இருக்கும். வாங்கின பொருளை திரும்ப கொடுக்கும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு பூமி அல்லது வாகனம் விற்க வேண்டிய சூழல் உருவாகும். பிள்ளைகளின் படிப்பிற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளின் கல்விக்காக வெளிநாடு வெளியூர் படிக்க செல்வதற்காக உங்களுக்கு அடுத்தவர்களிடம் கடன் உதவி கேட்டு அந்த கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். திடீர் ஆதாயம் உண்டாகும். பங்கு சந்தையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மணமகளும் செய்தி வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். சிறு சிறு சண்டைகள் குடும்ப உறவினர்கள் மூலம் வராமல் பார்த்து கொள்ளவும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த பகைகள் நீங்கி தாய்மாமன் வழி வரவேண்டிய சொத்து அல்லது பணம் அல்லது வேறு ஏதாவது பொருள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். கூட்டு முயற்சியிலும் எதிர்பார்த்த வெற்றியுண்டு. இன்று அனைத்தும் சாதகமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். இனிய பயணம் குடும்பத்துடன் மேற்கொள்வீர்கள். நாட்பட்ட காரியத்தை இன்று வெற்றியுடன் முடிப்பீர்கள். முன்னின்று காரியத்தை செய்வீர்கள். குடும்பத்தில் அனைவராலும் பாராட்டும் பரிசும் பெறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் வழி ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்த அனைத்தும் இன்று கிடைக்கும். அடுத்தவர்களை பொருள் வாங்க செய்வது, பொருள் எடுப்பது, பண சம்பந்தமாக அடுத்தவர்களிடம் கவர்ச்சியாக பேசுவது, இது போன்ற சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயமும் பொருளாதார வசதியும் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத வெற்றியும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் இந்த இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று தொடுவதெல்லாம் லாபமாகவும் இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கூட்டு முயற்சியால் செய்யும் தொழில்களில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். தனியாக செய்யும் தொழில்களிலும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை எதிர்பார்க்கலாம். நாள்பட்ட காரியத்தை இன்று நிறைவேற்றுவீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலய திருப்பணிக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். ஆன்மீக சம்பந்தமான நண்பர்களை சந்திப்பதன் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். புதிய முயற்சி வெற்றியாகும். வாகன சம்பந்தமாக திடீரென்று தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு செல்வதால் தன வளர்ச்சி அதிகமாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி லாபம் உண்டு. பூமியில் விளையும் பொருட்களால் லாபம் அதிகமாகும். கால்நடைகளால் அதிகமாக இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். கால்நடைகளை விற்பது வாங்குவது, பூமியை விற்பது வாங்குவது, வீடு கட்டும் தொழில், வீடு சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, இரும்பு உலோகம் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபமும் தன வளர்ச்சியும் உண்டாகும். மணமகளும் செய்தியும் வந்து சேரும். பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகள் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். நாள்பட்ட கோரிக்கை நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் இன்று கைக்கு கிடைக்கும் விதமாக உங்களுக்கு இருக்கும். கடன் உதவி கிடைக்கும். கடன் தொல்லை சற்று மனதுக்கு நிம்மதி அளிக்கும்.
எதிர்பார்த்த பணவரவும் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவி இடையே இன்று அன்பு மேலோங்கும். மனைவியால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் மனமகிழும் விதமாக செய்தி உண்டாகும். படிப்பிற்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாங்கின கடனை அடைப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு இருப்பதால் இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சனியும் சந்திரனும் உள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய். பயணங்களால், எதிர்பார்த்து செல்லும் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் தன வளர்ச்சியும் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்பால் நீங்கள் சந்திக்க போகும் நபரால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று முன்னின்று வெற்றியாக முடிப்பீர்கள். புதிய தீர்மானங்களை நிறைவேற்றுவீர்கள். தனியாக நின்று துணிச்சலுடன் இன்று நீங்கள் மிகுந்த ஒரு சாதனை படைக்கும் காரியத்தை செய்வீர்கள். யாராலும் செய்ய முடியாத காரியத்தை இன்று நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீர் சம்பந்தமான தொழிலில் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். அரசு வழியாக பாராட்டை பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான விருதுகள் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாகவும் இன்று மனமகிழ்ச்சியுடனும் முடிப்பீர்கள். ஆலய திருப்பணிக்காக உங்களுக்கு இன்று அதிகமாக செலவுகள் வந்து சேரும். ஆன்மீக பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். புதிய நண்பர்களின் தொடர்பால் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். கடன் தொல்லைக்கு நிவர்த்தி உண்டாகும். நீண்ட தூர பயணத்தால் தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக தொழிலுக்காக வெளியூர் செல்லும் யோகமும் வந்து சேரும். கல்விக்காக வெளிநாடு வெளியூர் சென்று படிப்பதற்கான கல்வி உதவித்தொகையும் கிடைக்கும். உற்றார் உறவினர்களின் கேலி பேச்சிலிருந்து விடுபடுவீர்கள். நீண்ட நாட்களாக மனதில் ஏற்பட்ட ஆசைகள் நிறைவேறும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியத்தை இன்று முன்னின்று வெற்றியாக முடிப்பதால் இன்று தன வளர்ச்சி அதிகமாகவும் இருக்கும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய வாகனம் பரிசாக கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். திடீர் பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். தாய்க்காக இன்று நீங்கள் மனமகிழும் விதமாக அவர்களை இன்று நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். பெரியவர்களது ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்று கிடைக்கும். இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிக்க தீர்மானங்கள் செய்வீர்கள். முயற்சி செய்து வெற்றியும் பெறுவீர்கள். உடல் நலனில் சற்று அக்கறை தேவை. உடல் உபாதைகள் சற்று கூடும். எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். நீண்ட நாளாக மனதில் ஏற்பட்ட ஆசை நிறைவேறும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சொல்வது பலிக்கும் விதமாக உங்களது வாக்கு பலிக்கும். நீங்கள் இன்று எதை செய்தாலும் அது வெற்றியாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்துவார்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். பெரியவர்கள் வீட்டில் குடும்பத்தில் மூத்தவர்களால் இன்று உங்களுக்கு மனம் மகிழும் விதமாக செய்தி வந்து சேரும். சுபபலன்கள் உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் மாறும். திருமண தடை அகலும். மூத்த பிள்ளையால் இன்று மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளின் வரவு உங்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும். உறவினர் வருகையால் சுப தேதி திருமண தேதி நிச்சயிக்கப்படும். வெளியூர் வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. இடமாற்றம் சம்பந்தமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். பணவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். திடீர் வெளிநாட்டிலிருந்து
தனவரவும் புதிய வேலை வாய்ப்பும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். அதற்கான செய்தியும் வந்து சேரும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாளாக எதிரிகளின் தொல்லை இருப்பின் அவை யாவும் மாறி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கடன் தொல்லைகள் முடிவுக்கு வரும். திடீர் ஆதாயமும் தன வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் வந்து சேரும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியால் இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்ளவும். இன்று அனைத்தும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பதுடன் தனவரவும் அதிகமாகவே இருப்பதன் மூலம் இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.